தாவேகா கொடி எவ்வாறு இருக்கும்? 2 நிறங்கள் அப்படின்றது ஏறக்குறைய உறுதியான சூழல்ல அதில் இடம்பெறப் போவது வாகை மலரா, இரட்டை போர் யானைகளா அப்படின்ற கேள்விகளும் கூட இடம்பெற்றிருந்தது. செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். தாயுமானவன், அந்த கொடியில என்ன மாதிரி சின்னங்கள் இடம்பெற்றிருக்கு, விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்துல பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு வருகை தர இருக்கிறார். வருகை தரக்கூடிய அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி கொடி மற்றும் கட்சிக்கான பாடலை அறிமுகம் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில தான் கட்சியின் கொடியில எவ்வாறாக இருக்க போகிறது, கட்சியின் கொடியில் என்னென்ன அம்சங்கள் இடப்போகிறது என்பது தொடர்ச்சியாக தொண்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்திய நிலையில் கட்சியின் கொடியில என்ன அங்கம் வைக்கப் போகிறது என்பது தொடர்பான விவரங்கள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பா மஞ்சள் நிறத்திலான கொடி என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. அந்த கொடியில மஞ்சள் நிறத்துடன் சேர்ந்து கருஞ்சிவப்பு வண்ணங்களும் இடம்பெற்றிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்துடன் கூடிய கொடியில 2 போர் யானைக்கு மத்தியில் வாகை மலர் இடம்பெற்றிருக்கக்கூடிய வகையில கொடி என்பது வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கொடிதான் 45 அடி கொண்ட கொடி கம்பத்துல தற்போது கட்டப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் வருகை தர இருக்கிறார். இன்னும் சற்று நிமிடங்கள்ல வருகை தரக்கூடிய அவர் இந்த கொடியை அறிமுகப்படுத்த இருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக தனது கட்சிக்கான பாடலையும் வெளியிட இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் தாவேகாவின் சார்பில் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமின்றி நடிகர் விஜயினுடைய தந்தை சந்திரசேகர், தாய் சோபா சந்திரசேகர் ஆகியோரும் இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கிறார்கள். இவர்கள் முன்னிலையில தான் நடிகர் விஜய் அவர்கள் கொடியை அறிமுகம் செய்ய இருக்கிறார். கொடியை அந்த கொடி கம்பத்தில் ஏற்றி அறிமுகம் செய்ய இருப்பதுடன் கட்சிக்கான பாடலையும் வெளியிட்டு உறுதிமொழியும் ஏற்க இருக்கிறார். ஏற்கனவே நாம் அந்த உறுதிமொழியில என்னென்ன விஷயங்கள் இடம்பெற போகிறது என்பது தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருந்தோம். தொடர்ச்சியாக தொண்டர்களுடன் இணைந்து உறுதிமொழியும் ஏற்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய மேடைக்கு செல்லக்கூடியவர் மேடையில சுமார் 20 நிமிடம் வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமகால நிகழ்வுகளை அரசியல்ல ஏற்படக்கூடிய கருத்துக்கள்ல பல கருத்துக்களை விஜய் அவர்கள் முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக கட்சியினுடைய நிர்வாகிகள் இங்கே வரவழைக்கப்பட்டு அடையாள அட்டை வழங்கப்பட்டு இறுதி கட்டமாக அவர்கள் இருக்கைகள்ல அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சரியாக 8:50 மணிக்கு நீலாங்கரை இல்லத்திலிருந்து நடிகர் விஜய் அவர்கள் புறப்பட்டிருந்தார். தற்போது 9:11 மணி ஆகிறது. தற்போது வரைக்கும் வரக்கூடிய வழி நெடுகிலும் தொண்டர்கள் ஏராளமானோர் நடிகர் விஜய் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இன்னும் சற்று நிமிடங்கள்ல பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேரடியாக வரக்கூடிய விஜய் அவர்கள் முதலில் நேரில் சென்று தாய் தந்தையை நலம் விசாரித்த பிறகாக அவரிடம் வணங்கிவிட்டு கொடியை அறிமுகப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல மாவட்ட தலைவர்களிடமெல்லாம் விஜய் கொடியை வழங்க இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான தகவலும் சொல்லப்பட்டது. அந்த மாதிரியான ஈவெண்ட் எது இடம்பெறுகிறதா? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு என்பது அடுத்த மாதம் செப்டம்பர் 4வது வாரத்துல நடத்துவதென முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இடத்தை பொறுத்த மட்டில் பல இடங்கள் என்பது சோதனை செய்யப்பட்டது. குறிப்பா மதுரை, திருச்சி போன்ற இடங்கள்ல நேரில் ஆய்வு செய்யப்பட்டு இறுதியாக விக்கிரவாண்டியில் நடத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் மாநாட்டு பணிகள் ஒருபுறம் மேற்கொள்ளப்படக்கூடிய நிலையில விஜய் அவர்களுடைய கட்சியை அறிமுகம் செய்யக்கூடிய வகையில் இந்த கட்சியினுடைய கொடியை அறிமுகம் செய்யக்கூடிய வகையில் இந்த விழா என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கட்சியினுடைய கொடியை தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களிடம் வழங்கி மக்களிடையே பிரபலப்படுத்துமாறு விஜய் பல்வேறு ஆலோசனைகளை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நடிகர் விஜய் அவர்கள் பனையூர் இல்லத்திற்கு நேரடியாக வருகை தந்திருக்கிறார். வழி நெடுகிலும் தொண்டர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாக வரவேற்பை அளித்திருக்கக்கூடிய நிலையில பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தினுடைய கதவுகள் என்பது தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. கதவுகள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நடிகர் விஜய் அவர்கள் உள்ளே நுழைகிறார்.
காரில் உள்ளே நுழையக்கூடிய விஜய் அவர்கள் நேரில் தற்போது மாவட்ட செயலாளர்கள் உயர்மட்ட நிர்வாகிகளை நேரில் பார்த்து வணக்கம் தெரிவித்துவிட்டு இதன் தொடர்ச்சியாக தனது தாய் தந்தையை நேரில் பார்த்துவிட்டு கொடியை அறிமுகப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொடியை அறிமுகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கட்சிக்கான தனித்துவமான பாடலையும் வெளியிட இருக்கிறார். இந்த பாடல் என்பது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.